யார் அவர் விட்டு போனாலும் நாங்கள்லாம் இருக்கிறோம் அவருக்கு. விஜய் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. 26 தேர்தலில் யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் அண்ணா தான் வருவாங்க. ஏன்னா அவர் வந்தால் எல்லாமே செய்வார், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முக ஸ்டாலின் வந்தால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. விஜய் அண்ணா மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன்? முதல்ல இந்த குடி பழக்கத்தை நிப்பாட்டணும். அவ்வளோதான். அந்த விஷயம் பண்ணுவாரா? கன்ஃபார்மாக பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நிறைய கூட்டம் கூடுது, அதெல்லாம் ஓட்டா மாறுமா விஜய்க்கு? ஏன்னா நிறைய பேர் ஓட்டு உரிமை இல்லை அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறும். ஓட்டு எல்லாருமே போடுவாங்க, போடாமலாம் இருக்க மாட்டாங்க. 26 எலெக்ஷனில் யாருக்கு முதல்வர் ஆகணும்? டிவிக்கே தான், தளபதி. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி, அதனால தான் பாருங்க. ரசிகர்னால விஜய் சூஸ் பண்றீங்க? ஆமாம், அதனால தான். ரசிகர்னால தான். ஓகே. தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் நினைக்கிறீங்க? என்னென்ன மாற்றம்னா எப்படி சொல்கிறது? மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லாரும் விஜய் சூஸ் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அங்கே சிரிப்பேத்துறாங்கண்ணா. அதெல்லாம் தெரியாதுண்ணா. சரி, என்ன விஷயம் பிடிச்சி நீங்கள் விஜய்க்கு ஓட்டு பண்ணாரு? அதான் ரசிகரில் ஒரு டான்ஸு, ஆக்டிங்கு எல்லாமே பிடிக்கும் தளபதி. தமிழக வெற்றி கழகம். அது ஒண்டி எங்கே நடக்குது? எல்லாருமே தான் எதுக்குறாங்க டிவிக்கவே. அது என்னன்னு தெரியலையே. இப்போ படமும் வர மாட்டுது, அதுக்கும் எதிர்க்கிறாங்க. ஆயிடுவார், நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கை இது, ஆயிடுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட ஒய்ஃப் இருக்காங்க சங்கீதா, அவங்க வந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால அவங்க டிவோர்ஸ் கொடுத்தாங்கன்னே தெரியலையே. ஃபஸ்ட்டு இது வந்து அவரோட அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அவர் தான் நம்ம தமிழ்நாடு அவர் பின்னாடி தான். பொண்டாட்டி ஒன்று போயிடுச்சுன்னா கூட இவங்க இருக்கிறாங்களே பின்னாடி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால அது அவருடைய பர்சனல், அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்ததுனால தான் அவங்க பிரிகிறாங்கன்னா அதை பற்றி உங்கள் கருத்து? அது அவங்களுடைய பர்சனல், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம பண்ணாது. யார் அவர் விட்டு போனாலும் நாங்கள்லாம் இருக்கிறோம் அவருக்கு. விஜய் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. அவரோட அரசியலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. எப்படின்னா அது பர்சனல் லைஃப், அது எப்படி இன்வால்வ் ஆகாது எதுவுமே. சேர்ந்துருந்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ்லாம், ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, என் பையன் பெரியவன். அது என்னோடய இடத்துல இருந்து பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற என்னோட தான் கேட்டிருக்காங்க. அப்படி அரசியலுக்குள்ள வந்ததுனால இந்த மாதிரி அவங்க விவாதத்துக்கு கேட்டிருக்காங்க நினைக்கலாமா? அது அப்படி இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல. மற்றவங்க குடும்ப பிரச்சனைக்கு அரசியல் தேவைப்படாது. இல்லை, மக்கள்கிட்ட பாதிப்பு. விஜய் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பிளாக் லிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ இதுவும் அவருக்கு வந்து ஒரு மைனஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த கரூர் விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவருக்கு மைனஸ் ஆகும் இல்லை, இது அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அந்தளவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடும்ப சண்டை தான், புரியுதுங்களா? குடும்ப சண்டை இன்றைக்கி அடிச்சுக்கிட்டா கூட நாளைக்கு சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப சண்டையில் வந்து அரசியல் தலையிட வேண்டாம். மக்கள் ஆதரவாக நிற்பாங்களா? மக்கள் ஆதரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான், விஜய், இவங்க 4 பேரில் இந்த 2 பேர் வரக்கூடாது. டிஎம்கே வரக்கூடாது, ஏடிஎம்கே வரக்கூடாது. வராமல் மிச்சம் இருக்கிற இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து மது விலக்கு ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. மது விலக்கு ஒழிச்ச பாடு கிடையாது. நான் ஒரு திமுக காரன், புரியுதுங்களா? நானே சொல்கிறேன், இவங்க வராமல் இருக்கிறது தான் பெனிஃபிட், நல்லது. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த தேர்தலில் மது விலக்கு அமல்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வாக்குறுதி நம்பலாம்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த தேர்தலையும் சொல்லுவார். இதே வார்த்தை தான் அதுக்கு அடுத்த தேர்தலையும் சொல்லுவார். யார்? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். நான் வந்து அவரோட கட்சிக்காரர், 137வது வட்ட இளைஞரணி. மது விலக்கை தாண்டி தமிழ்நாட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அதை விஜயோ சீமானோ யார் பண்ணணும்? எல்லாருக்குமே அடிப்படை கல்வி, மருத்துவம் இது எல்லாமே கிடைக்க தான் செய்யுது, சரிங்களா? கல்வி, மருத்துவம் இதெல்லாமே கிடைக்கும். முக்கியம் பார்த்தீங்கன்னா மது விலக்கை அமல்படுத்தினாலே போதும், அவங்கவுங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குறீங்க. ஆமாம். 2026 யார் வந்து ஜெயிப்பான்னு கணிப்பு? 2026 யார் ஜெயிப்பா அப்படின்லாம்
அவ்வளோ அக்யூரேட்டாக இப்போ வந்து நம்ம பார்த்து இதை பேட்டிக்கு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கணிச்சு சொல்லணும்னா சொல்லலாம், ஆனால் பேட்டிக்கு வந்து இதை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் கொடுக்க விரும்பலை. விஜய் தான். விஜய் தான். ஏன் விஜய்? ஒரு முறை அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் கொடுத்து பார்க்கலாம் அவருக்கு வாய்ப்பு. அதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் மக்களுக்காக தான். மக்களுக்கு நல்லது செய்வார் தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். இல்லை எஜுகேஷனில் மெடிக்கலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் நீட் எக்ஸாம் எடுத்துட்டா நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. விஜய் தான் வருவார். விஜய் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. 26 செலெக்ஷனில் யார் வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்னோட ஐடியா படி தளபதி தான். ஏன் ப்ரோ? ஏன்னா புதுசாக ஒருத்தர் வரணும் ப்ரோ. இருக்கிற ஆட்சி சரியில்லை. தளபதி வந்தால் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பசங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ எல்லாருமே மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு லேடிஸ் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அதிகமாக செய்வார். அதுதான் மெயினாக. இப்போ தான் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராது. எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது? எப்படி வருதுன்னா வந்து புதுசாக அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார். நம்ம மக்களுக்கோசரம் நமக்கோசரம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். அதுமாதிரி நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்குது திமுகவுக்கும் எனக்கும் பயங்கர போர் நடக்க போகுது அப்படின்றாரு. சாத்தியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டாக வராருல. நம்ம எல்லா இளைஞர் ஃபுல்லாக அவர் பண்ணி தானே இருக்கோம் நம்ம. அதனால தான் சொல்கிறேன். டிவிக்கே தான், விஜய் தான். எதனால்? எதனாலனா மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை விஜய் கொண்டு வந்து நினைக்கிறீங்க? என்ன மாதிரினா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஆட்சியில் வந்து எந்த இப்போ எப்படி சொல்கிறது, முன்னேற்றன்றதை விட நான் ஒரு பொண்ணை எந்த ஒரு இதுவும் நான் எப்படி சொல்கிறது எனக்கு கிடைக்கல. சரி விஜய் வந்தால் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எந்த மாதிரியான குறைகள் இருக்குது? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. எல்லாமே நான் ஒரு ரேஷன் கார்டுக்கு நான் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். நான் எல்லாமே நான் இன்ன வரையும் பணம் கொடுத்து ரேஷன் கார்டை பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். 3000 கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். லஞ்சம் மாதிரி கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. அவ்வளோதான். அது வேறு சொல்ல தெரியல. ஆனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து சினிமாவிலேருந்து இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. எதனால உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது விஜய் வந்துட்டு அது மாற்றம் நடக்கும் நிச்சயமா அப்படின்னு? அவர் சினிமாலன்றதை விட இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்து வந்தவங்களும் வந்திருக்காங்க. அரசியலில் வந்து அவங்க நல்லா பார்த்துருக்காங்க. இவரும் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே. இப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்க இல்லையா? நாம் தமிழர் கட்சிலாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு 16 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. அவங்களுக்கே அந்த ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். அது தெரியல. அது எங்களுக்கு எப்படி ஃபேமிலிக்குன்றத தனிப்பட்ட முறையில் விஜய் அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தார்னா நல்லா செய்யணும், செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான்.